வந்த மால்வனோ பின்னலிட்டு தாயென்றும் என்றும் நீ என்றும் நான் தாயென்றும் நீ என்றும் நான் இது வந்தமா ஈசனே சிவகாமி நேசனே யாரோ ஈசனே சிவகாமி நேசனே யாரோ பிள்ளை கடலாதே ஆமா 14 வயதுக்கு சென்று அருகமடைந்த வகையாய் நந்தவன தோட்டத்திலே இருந்தார்கள். ஆமா அப்படி நந்தவன தோட்டம் பூங்காவன தோட்டத்தில என்ன சுவாமி பூ மலர்களை பறிக்க வேண்டும் என்றோ அப்படி நந்தவன தோட்டத்திலே பூமலரை பறிக்கும் போது என்னன்னா
கண்டார்கள். அழகை கண்டார், அழகு கண்டார் சந்திர பகவான். ஐயோ, இப்பேற்பட்ட அழகுடைய பெண்களை இந்த உலகத்திலே நாமல் பார்த்தது உண்டா? எப்பா இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது, இதுவரைக்கும் கண்டது இல்லை என்று ஆமா அந்த சந்திர பகவானே தங்கராஜனுடைய அரண்மனைக்கு வந்து பெண் கேட்க வாரார்கள். எப்பா பெண் கேட்க வருகின்றார். பெண் கேட்க வருகிற வேளையில என்ன சுவாமி சந்திர பகவானை வருக வருக என்று வரவழைத்தார். அப்பனாகிய தலவமான தர்க்கராஜே. ஆமா அப்படி வரவழைத்த வேளையில என்ன சுவாமி ஐயா சந்திர பகவானே, என்ன 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 என் அரண்மனைக்கு வந்த விவரம் என்ன என்று கேட்டார். எப்பா விவரம் என்ன என்று இருக்கிறார். ஐயா தர்க்கராஜா, என்ன சுவாமி உமது மகளாகப்பட்ட ஆமா கார்த்திகை ரோகிணியை எனக்கு மனம் முடித்து தாருங்கள் என்று கேட்டார். அமையா ஆஹா, என்ன சந்திரலோகத்தில் உள்ள சந்திர பகவானே தர்க்கராஜனுடைய அரண்மனையில வந்து பெண்ணு கேட்காருன்னா எப்பா கேட்கிறாரானா ஐயா சாமானிய தெய்வமப்பா, சாத்தியப்பட்ட தெய்வங்களே சாத்தியப்பட்ட தெய்வம் எங்க ஐயா தர்க்கராஜன். ஆமா அப்பேற்பட்ட தர்க்கராஜன் ஆமோ 2 பிள்ளைகளையும் தாரேன் என்று சம்மதித்தார். ஆமையா 27 பெண்களும் பார்த்தார். என்ன செய்தார். நான் வாக்கப்பட்ட அந்த சந்திர பகவானுக்கு தான் வாக்கப்படும். எப்பா அத்தனை பேர் ஒன்னா வாக்கப்படும் இல்லனா எங்களுக்கு திருமணமே வேண்டாம் பிடிவாரத்துல ஒருத்த கால நிக்கா பார்த்து. எப்பா ஒத்த கால நிக்க 27 பேரும். அப்பேற்பட்ட தர்க்கராஜன் 27 பெண்களையும் சந்திர பகவானுக்கு மகளாய் மனம் முடித்து கொடுத்தார். மனம் முடித்து கொடுத்தா. சிலது காலம் சேர்ந்து வாழ்ந்தார் சந்திர பகவான் 27 பெண்களை. ஆமையா அந்த கார்த்திகா ரோகிணியை மட்டும் தன்னோடு வைத்துவிட்டு வைத்துக் கொண்டு 25 பெண்களையும் ஆளாவெட்டியாகவே திருப்பி எடுக்கிறார். 25 பெண்களும் ஆமா வர்க்கராஜனுடைய அரண்மனையில வந்து கண்களை நிற்கிறார். எப்பா அப்பாட்ட முறையிடுறாங்க. பெத்த பிள்ளை வாழறனா ஆமா பெத்த மனசு எப்படி துடிக்கும். எப்பா பெத்த கூட துடிக்கிறானே. அடே சந்திரா, உன் அழகு மைமையினாலதானா 27 பெண்களையும் வாழை மனம் பிடித்து ஆமா 25 பெண்களை வாழ்ந்து விட்டு இப்ப வாழா வண்டியா திருப்பி எடுத்துங்க. அமையா உன் அழகு இருப்பதனால ஆடவன் கொண்டதுனால அமையா ஏ சந்திர பகவானே இன்னையில இருந்து ஆமா நாளைக்கு நாளாக உங்க அழகு குறைந்து போகும் போல் என்று சாபத்தை அப்படி சாபத்தை கொடுத்த உடனே ஆமா சந்திர பகவான் தேய்ந்து 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 முற்றும் தெய்வதற்கு எப்பா தெய்வதற்கு 3 நாள் பார்த்துப்போம். ஆமா ஆண்டவன் பகவானிடத்திலே வந்து அடைக்கலம் கேட்டா கேட்கிறா. அப்பா சந்திர பகவானே, என்ன சுவாமி அந்த தர்க்கராஜன் விட்ட சாபம் ஆமோ உனக்கு 15 நாளைக்கு தேய்ந்து தேய்ந்தோ நீ தேய்வு வரையாவது அன்னைக்கு நீ அமாவாசையாளர் வாய்ப்பா. ஆமா நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன். அமையா ஏ சந்திரா, என்ன 15 நாளைக்கு வளர்ந்தோ நீ 15வது நாளையிலே பௌரணமியாவது மாறி போ என்று அடைக்கலம் கொடுத்தார். அப்படி அடைக்கலம் கொடுத்த வேளையில ஆமா இதை அறிந்தார் இந்த தர்க்கராஜே. என்ன சுவாமி நான் சாபம் கொடுத்தேன். ஆமா ஆண்டவன் பகவான் அடைக்கலம் கொடுத்ததினால இந்த பகவானை இருக்க வேண்டும். எப்பா இருக்க வேண்டும். பகவானை இருக்க வேண்டுமே. பார்வதியே நம்மளுக்கு மகளாக அடைய வேண்டும். அடைய வேண்டும். பகவான மருமக பிள்ளையாக அடைய வேண்டும் என்று அமையா தர்க்கராஜன் என்ன சுவாமி இந்த 25 பெண்களுக்கு இருந்ததே. ஆனால் பார்வதியாக நம்மளுக்கு மகளாக வந்து பிறக்க மாட்டார். ஏப்பா பிறக்க மாட்டாள் அல்லவா. அதனால ஆமா அம்மா ஏ பெண்களை என்ன சுவாமி உங்களை வாழா வேண்டிய ஆண்களுக்கு சந்திர பகவானுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆண்டவனை நான் இனிக்க வேண்டுமையானா நீங்கள் 25 பெண்களும் 25 மனமாக சென்று 25 மூலிகையாக உழைத்து போங்கள் என்று சாபம் கொடுத்தார். அப்படி சாபத்தை கொடுத்த போது ஆமா பார்த்தானே தர்க்கராஜே, சுவாமி பார்வதி பெற்றவர் மகனாக ஆண்டவன் பகவான் மருமகனாக வேண்டோ என்று அவர் மகனில் இருந்து அரண்மனையில் இருக்கும் போது
இத்தனை பெண் பெற்றோம் ஐயா இத்தனை பெண் பெற்றோம் ஒரு யாக்கும் பிள்ளை இல்லையா மண்ணை இத்தனையும் பெண் பெற்றோம் ஒரு யாக்கும் பிள்ளை இல்லையோ எட்டுக்காரு அவள் தாமரத்தப்ப குளத்துக்கு முன்னால ஆமா நாமல் ஈசனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்றோ இந்த தர்க்கம் முடிராஜனோ இந்த சுவாமி எப்படி தவம் இருக்கா தெரியுமா இப்படி எல்லாம் சாமி சார்ந்து கொண்டு நல்ல நரைமுடோ போட்டானா தரைமுடோகீகே சந்தேனத்தா பாலானே தரைமுடோகீகே நீரானோ போட்டானா மாவு கொண்டு நல்ல தரைமுடோகீகே மஞ்சளானே போட்டானா கொண்டு ஓலம் போட்ட இடமதியிலே உருட்டு வாழகல்ல இடவிரித்தாக நல்ல பிடித்து வைத்தாக நிறநாடி இறைமராத்தாக திருச்சலைதோ இவதும் காட்டுவாரோ ஆறுகாமிடம் போட்டே அந்த ஆறுகான இடத்தில் அடுத்த மூடி ராஜனுமா ஆண்டவனை நான் நினைத்து ஆண்டவனை தான் நினைத்தோ அந்த அனுபவம் செய்துவார் தாமரை திடாகத்தின் முன்னாலே தர்க்க முடிராஜனும் பெண்ணானவனோ பெண்ணானவனோ பகவான் தான் இணைத்து பாராட்டவர்கள் எல்லாம் செய்து வருகிறார் எப்படி நமபுரிந்து வருவானே எப்படி சுவாமி என் தர்க்க முடிராஜனும் தாரகா பெண்ணானவனோ ஆண்டவன் பகவானை தான் நினைத்தோ ஆமோ எப்படி தவம் இருக்கார் தெரியுமா எப்படி உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அண்ணன் நம்பி அறந்தாமல் ஆண்டவன் திருப்புகழ் மறக்காமல் அருகராரணே என்று யாருகராரணே என்று அண்டாரன் சொல்லுவார் அருகரா சொல்லுவார்
உடையவன் திருப்புகழ் மறந்திடாமல் ஐயா உள்ளாமல் உறங்கிடாமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனை மறந்தாமல் அள்ளும் பகலும் அருமணி நாளிலே அழகரா சிவசிவா பாலகா ஈசா இறைவா சிவபிரகாசா என்னோ என் அர்த்தம் முடிராஜனும் தாருகா வண்டியாடிய பின்னானவனும் அவடி தவப்பிருந்து வருகிறான் தெரியுமா இப்படி சுவாமி அவன் ஒரு வருடம் இரண்டு வருடகாலம் வரவே மருடே நாளாயிட்டே வருடகாலம் எங்க நாடன் ஜீவருமான் வரவே மருடே சொல்லு சொல்லண்ணா என்ன என்னண்ணா எட்டு நல்ல வருடம் ஒரு 10 அது 12 வருடகாலம் பரம்பொருள் வரமுடிய தானினைத்தே தானினைத்தே தாரியனம் செய்வாங்க ஆண்டவன் பகவானை தானினைத்து தர்க்கமுடி ராஜனும் தாருகா பெண்ணானவளும் அவடி தவம் இருந்து வருகிறார்கள் இருப்பேர்களோ கணவனும் மனைவியும் கடந்தவங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள் ஆமையா ஆண்டவா பகவானே சிவபெருமானே எங்களுடைய தவத்திலே ஏதேனும் ஒரு குத்தமா இருக்கிறதா ஆண்டவா ஈஸ்வரா இறைவா பகவானே பரம்பொருளை என்று ஆமா ஆண்டவனை எண்ணி எப்படி பாடுகிறார் தெரியுமா எப்படி சுவாமி ஈஸ்வரா இறையோனே சங்கரா சதாசிவா ஆமோ நாங்கள் எதுவும் தவறு எதுவும் செய்தோமா ஆண்டவா செய்தோமா ஆண்டவா என் ஆண்டவன் பகவானை எண்ணி ஆமையா தாவரை திராகத்தும் முன்னால நற்கம் முடிராஜனும் தாரகாவளியாகிய முன்னானவளோ தார்கா பின்னாளவளும் ஆண்டவனே பகவான் சம்போ சங்கே ராகே சம்போ சங்கே ராகே அடியார் செய்யும் தவத்தை பார் சாம்போ சங்கே ராகா அடியே செய்யும் தவத்தை பார் சாம்போ சங்கே ராகா சாம்போ சங்கே ராகே அடியே செய்யும் தவத்தை பார்
ஆமா சொல்லு ஈஸ்வரனே அப்படி சொல்லு ஈஸ்வரனையோ சமோ சங்கராமே சமோ சங்கராமே ஏழை செய்யும் நாட்டை பார் சாமோ சங்கரா ஏழை செய்யும் நாட்டை பார் சாமோ சங்கரா ஈஸ்வரா சிவ சாமோ சங்கராமே இந்த ஏழை தவத்தை பாரும் குத்தம் சொல்லு குத்தம் போல என்ன குத்தம் செய்தேனோ சம்போ சங்கராமே சம்போ சங்கராமே பகவராமல் இருப்பதேனோ சாம்போ சங்கரா பகவராமல் இருப்பதேனோ சாம்போ சங்கரா சங்கரா சிவ சாம்போ சங்கராமே நமது பகவராமல் இருப்பதேனோ குத்தம் என்ன குத்தம் என்ன அப்படி கடவுளே, சொல்லு குத்தம் என்ன செய்திட்டோம் சம்போ சங்கராமே சம்போ சங்கராமே வராமல் இருப்பதே சாம்போ சங்கராமே வராமல் இருப்பதே சாம்போ சங்கரா ஆண்டவா சிவ சாம்போ சங்கராமே பங்கராமல் இருப்பதேனோ தப்பு என்ன தப்பு என்ன அப்படி சொல்லு தப்பு என்ன செய்திட்டோம் சம்போ சங்கராமே சம்போ சங்கராமே வராமல் இருப்பதே சாம்போ சங்கரா வராமல் இருப்பதே சாம்போ சங்கரா மகாதேவா சிவ சாம்போ சங்கராமே பகவராமல் இருப்பதேனோ அப்படி தவம் இருப்பு மாறே லையா மாற போதே மாறிட்டு போனே மாறில்லை என்போ ஐயனை மாறி போனே ஐயா கைலாசோ அண்ணாடிடுமா செய்திடுமா ஏ நயனாமலே கைலாசோ ஏய கைலாசோ ஏ நகண்டுமையா ஆதி கைலாசோ நகரான கைலாசம் நகண்டாடுகிறது ஆடுகிறது அசைகின்றது ஆடான கைலாசம் ஆடுகிறது அசைகிறது ஆமா இது அறித்தால் ஆதிசக்தியாகிய பார்வதா தேவி சக்தி பார்வதா தேவி ஆண்டவா பகவான சிவபெருமானே பரம்பொருளே ஈசா இணைவா சிவராசா ஆங்கோ ஆண்டவரே பகவானே ஆடாத கைலாசம் ஆடுவே நவசுமேட்ட கைலாசம் நகண்டு ஆடும் ஈஸ்வரனே அயோ ஈஸ்வரனே அயோ சங்கரன் பரம்பொருளே சங்கரா அசைவதென்ன இறைவா நகலாத கைலாசம் அகண்டு ஆடுவது என்ன பரம்பொருளே ஆ
அந்த ஆதி சத்யா இங்க பார்வதா தேவியானவள் கேட்டபோது கேட்கின்ற பொழுது பார்த்தான் ஆண்டவனாகிய சாட்சாடி சிவபெருமா. ஆமா ஏ அம்மா பார்வதியா, ஆமா அதோ பார்த்தியா தாரகாபுரத்திலே தர்க்கராஜனும் தாரகாவண்டியாகிய பெண்ணானவனும் தாமரை தெப்பல் குளத்திலே தாமரை திராகத்திலே தவறந்து வருகிறார் அம்மா. அவருடைய தவமைமை நாளா இந்த ஆதிகளே வருவதே ஆடுகிறார். ஏ பார்வதி, இவர்களுடைய தவத்தை மகிமையினாலேதான் ஆடாத கைலாசம் ஆடுது அசைதம்மா. அகலாத கைலாசம் நகர்ந்தாடுகிறதம்மா என்றார். ஆண்டவா பகவானே, இவர்கள் என்னத்துக்கு தவம் இருந்து வருகிறார்கள்? ஏ அம்மா பார்வதிய, இந்த தர்க்கம் முடிராஜனாகப்பட்ட தாழ்காவண்டியோ என்ன மருமகனாக அடைய வேண்டும், உன்னே மகனாக அடைய வேண்டும் என்று ஆண்டவா இதே மகனாக அடைய வேண்டும், உங்களை மருமக பிள்ளையாக இருக்கா. ஏ அவங்க ஆண்டவா அம்மா பார்வதிய, என்னத்துக்கு உங்களை மருமக பிள்ளையாக அடைய வேண்டும், என்னைய மகனாக அடைய வேண்டும். அம்மா ஏ பார்வதிய, முன்னால் ஒரு காலத்திலே 27 பெண் குழந்தைகளை கொடுத்த அந்த தர்க்கராஜன் அந்த 27 பெண்களை மாலையிட்டு மணமுடித்தார் சந்திரபகவான். அந்த 27 பெண்களையும் சிறிது காலம் வரைக்கும் வாழ்ந்துவிட்டு 2 பெண்களை வைத்துவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 25 பெண்களை பாலா கட்டி அனுப்பிட்டான். அடி பாலா கட்டி அனுப்பிட்டான் அந்த சந்திர பகவான். அம்மா ஏ பார்வதிய, அதனால தர்க்கராஜன் சாபம் கொடுத்தார். அந்த சந்திரனுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். அந்த கோபத்துல முன்னைய மகனாக இருந்தால்தான் என்னைய எரிக்க முடியும். ஆமா, என்னைய மருமகனாக அடைய முடியுமே என்றும் அந்த தர்க்கமுடிராஜனும் தார்கா தவம் இருக்கார்கள் அம்மா. ஆமா ஆண்டவா, ஒரு பிள்ளை வரத்துக்கு வேண்டியா இவ்வளவு தவம். ஆமா, இப்பேற்பட்ட தர்க்கராஜனுக்கும் தார்காவண்டிக்கும் தார்காவண்டி பெண்ணானவளுக்கும் ஏ ஆண்டவனே பகவானே ஐயா சங்கரே, வளர்ந்தவரம் கொடுக்க வேணும், வளர்ந்தவரம் கொடுக்க வேண்டாம்.
போகணுமே போட்டா போகணுமே அவளே தர்களுட கொண்டையிலே மாமா பார்வதிய அரியனுடைய வந்தையாளே குழந்த குந்தமானா அர்த்தனுக்கு சேருவார் குழந்தையினம் குத்தமானா குழந்த வரோதமான புரிய மொத்த வந்து சேருமே புரிய தோது வந்து சேரும் இந்த பார்வையையும் சொன்ன போதே பார்வதியும் சொன்ன போதே பார்த்தான மகமானே ஆண்டவனே மகமானே ஆண்டவர் விட்டால் உங்க மாட்டம் முருங்க மாட்டேன் ஒழிக்க மாட்டேன் அழைக்க மாட்டேன் ஆக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன் அழைக்க மாட்டேன் ஆண்டவா ஆடனே நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயம் தர்க்க மூடி ராஜனுக்கு இருக்கும் வளர்ந்த வரம் கொடுக்காவிட்டா கொண்டவ கொடுக்காவிட்டா குழந்தை வரம் கொடுக்காவிட்டா சிவபெருமாள் இப்பேற்பட்ட நரகராஜனுக்கும் தாரகாவல்யாகிய பின்னாளவனுக்கும் தவறு குழந்தையானது கொடுக்க வேண்டுமே ஐயா கொடுக்க வேண்டுமே இறைவா இப்பேற்பட்ட சகோதரத்து வந்திருக்கார்கள் இருவேர்கள் ஆமா எத்தனை வருடம் ஏப்பா 12 வருட காலம் 12 வருட காலம் பாரத மக்களை செய்து வந்திருக்கிறார்கள் இவர்களுடைய தவமானதை அறிந்து தவ குழந்தையானது கொடுக்க வேண்டுமே சங்கரா ஆமா ஏ அம்மா பார்வதிய குழந்தை வரம் கொடுக்காவிட்டார் குழந்தை வரம் கொடுத்தோமே ஆனா கொடிய மோசம் வந்து சேரும் அவர் குழந்தை கொடுத்தவையானா நம்மளுக்கு தர்க்க வந்து சேரும் என்ற ஆண்டவன் பகவான் பார்வதி பேர்களும் சொல்ல சொல்லுங்க தர்க்க முடிராஜனும் தார்காவல்யாகிய பெண்ணானவளோ சிவபெருமானே நீங்கள் கண்டிப்பாகவே குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஆமோ என்ன செய்கிறார் இந்த பெண் புத்தியோ பெண் புத்தி சொல்வார்கள் அல்லவா முன்னால வரக்கூடியத பின்னால யோசனை பண்ண மாட்டான் ஏப்பா யோசனை பண்ணாம பேசிருப்பாங்க பின்னால வரக்கூடியத முன்னால யோசனை பண்ணாமலே செஞ்சாலும் செஞ்சிருவான் பாத்து ஆமா ஏனே பிடிவானம் பிடிச்சுட்டானா ஆமா ஒரே பிடிவானத்துலதான் எப்பா போயிடுக்கு கெட்ல கணவனுக்கு மாணவர் வரைக்கும் இருப்பா பாத்து ஆமா அப்படி ஒரு பிடிவாதம் எப்பா பிடிவாதம் அதனால ஆமா ஆண்டவா பகவானே சிவபெருமானே இப்பேற்பட்ட தர்க்க முடிராஜனுக்கும் தார்காவல்யாகிய பெண்ணானவளுக்கும் ஆமோ ஆண்டவா பகவானே என்ன பார்வதி குழந்தை வருமோ ஆண்டதை கொடுத்திடுங்க ஆமோ அம்மா ஏ பார்வதிய குழந்தை வரம் கொடுக்க வேணுமையா என்ன சுவாமி
அம்மா ஏ பார்வதி என்ன ஆண்டவா அம்மா குழந்தை வரும் கொடுத்தவா அம்மா பார்வதி முடியா எடுத்தோ மாறுகா கண்டியர்கோ மாறுகா நீனே போய் பார்க்கவே ஆண்டோமே பார்வதி நீயே போய் பார்க்க வேண்டும் ஏ ஆண்டவா வரமானே எங்கெங்கே போய் பிறக்க சொன்னார் வரம் கொடுக்க சொன்னாரா அங்கெங்கே நானே தான் போய் பிறக்கணுமா எங்கேயே பிறக்க சொல்ல ஆண்டவா அன்று ஒரு காலத்திலே பர்வதராஜனுக்கும் பர்வதகுமாரிக்கும் பர்வதகுமாரிக்கும் நான் பர்வதகுமாரியாகவே போய் அவதாரம் செய்தேன் அம்மையா அது மட்டும் இல்லை ஆண்டவா என்ன சுவாமி அந்த மதுரையை ஆண்டாரே பாண்டிய மன்னன் எப்பா கொங்கை பாண்டிய மன்னன் அவரும் அவர் தேவியானவனும் பிள்ளை வரத்துக்கு வேண்டி தவம் இருந்தார்கள் அல்லவா அப்பமும் கோயில் பிறந்தவரை கொடுக்க சொன்ன நீங்கள் என்னையதான் பிறக்க சொன்ன எப்பா இனியவே போய் பிறக்க சொன்னீங்க நானும் அக்கினி யாகசாலையிலே போய் ஆமா மீன் போலே வடிவம் கொண்டு அவன் மகளாகப்பட்ட மீனாட்சியாக போய் அவதாரம் எப்பா மீனாட்சியாக அவதாரம் செய்து ஈஸ்வரா பகவானே இறைவா என்னைய பாடையிட்டு மனமுடிப்பதற்கு ஆமா என்ன பாடுபட்டு எப்பா என்ன அலோட் பண்ண வந்தேரு ஈஸ்வரா இறையோடு என்னைய திருமணம் முடிப்பதற்கு மதுரை சொங்கனாக வந்து எங்க அப்பா கைனால என்ன அடிபட்டிய எப்பா எத்தனை அடிபட்டு இருக்கிறோம்பா விட்டுக்கு கூட மணி சுமந்தியா ஆண்டவா ஆமா இது உங்களுக்கு தேவையா என்கிறார் இப்பமும் இந்த தர்கராஜனுக்கு போய் என்னை மகனாக பிறக்க சொல்லியிருக்கீங்க ஈஸ்வரா அவனோ ஒரு 56 தேசத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தி ஆமா அவனுடைய அரண்மனையிலே போய் நான் மகனாக பிறந்தேனே ஆனா ஆண்டவா சிவபெருமான் அரசன் மகா அரசன் மாறி இன்னொரு நாட்டு அரசனுக்கு தான் மாலைக்கு மனம் பிடிப்பான் ஆமா இந்த உலகம் தாங்குமா எப்பா தாங்காது இல்லையா இந்த உலகம் தாங்கவே செய்யாத ஆமா நான் யாரு அம்மா உங்களுடைய தேவி எப்பா தேவி உங்களுடைய தேவி இந்த உலகத்தில் உள்ள ஆமா அரசர்களுக்கு போய் சரி மாலையிட்டு மனம் கொடுத்தா அம்மையா இந்த மாநிலம் தாங்காது இல்லையா அதுவும் அவர்கள் ஒரு மாநில பிறப்பாகவே போய் பிறந்தார் ஆமா நான் அவர்களுடைய திருவயத்திலே போய் பிள்ளையா பிறக்க வேண்டுமா ஆண்டவா ஏ அம்மா பார்வதிய என்ன ஆண்டவா அவர்களுடைய திருவயத்திலே போய் பிறக்க வேண்டாம் எப்படி பிறக்க வேண்டாமா உன்னை மாற்றி பிறப்பதற்கு நான் வரம் தருகிறேன் ஆமோ உங்க அண்ணனாகிய கோவான கண்ணனுக்கு நீ கருணாகமா போவை என்று சாபம் கொடுத்தேர்கள் அல்லவா பார்வதி அந்த சாப விமோச்சனம் பெறுவதற்கு இருப்பதற்காக அம்மா ஏ பார்வதிய என்ன ஆண்டவா அம்மா இலையும் கோவிலையோ ஆறும் மறு குழந்தையாகே ஆமர குழந்தையிலே அரசனோட அரண்மனையோ ஆமர பூவிலையோ நீ புரிந்தவன் நீ பிறக்கவே சக்தி போய் பிறந்தேன் ஆறு மாத குழந்தையாக ஆதி சக்தியானவன் போய் பிறந்தேனே ஆண்டவா
போது என்ன பார்வதி என்ன பார்வதி அம்மா